பொதுவா இப்ப நிறைய பாத யாத்திரை பார்த்திருக்கோம். இப்ப பழனியா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம சமயபுரம் நிறைய பாத யாத்திரை நிறைய இஸ்லாமிய சகோதரர்கள் நிறைய உதவி செஞ்சிருக்காங்க. யாருமே அவர்களுடைய அடையாளத்தை அழித்து கொண்டு அந்த வேலையை செய்யல. அவர்கள் அன்போடு கொடுக்கிறத அதை அன்போடு வாங்கி மற்ற இவர்கள் பிரித்த அடிப்படையில் சொல்லக்கூடிய இந்த இந்துக்கள் சொல்லக்கூடியவர்கள் அதை வாங்கி குடிக்கிறாங்க. அதுல எதுவுமே ஒரு சமூகத்துவத்தை நம்ம அதை பார்க்கிறோம். அது சகோதரத்துவத்தையும் நம்ம அதை பார்க்கிறோம். இதுதான் உண்மை. யாரும் அவர்களை மாற்றிக்கொண்டு அவர்களை போலவே, அதாவது இந்த இந்துக்கள் சொல்றவர்களை போலவே அந்த பொட்டு வைத்துக்கொண்டு அந்த தலைப்பாயை எடுத்துக்கொண்டு அது போல வரது கிடையாது. அவரோட உண்மையான இதுல செய்யறாருன்னா அது உண்மை 100% தூய்மையானது. எப்படி இஸ்லாத்தில் ஹலால் சொல்றோமோ அதே போல தூய்மையான ஒரு பழைய உள் உணர்வோட கொடுக்குறாங்க. இந்தாங்க நீங்க சாப்பிடுங்க, வெயில்ல போறீங்க இதை குடிங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அது உண்மை. ஆனா அவர்களை போலவே வேடமிட்டு பசுந்தோல் பொற்றிய புலி அப்படின்னு சொல்றோம்ல, அந்த வேலையை செய்தது யார் அப்படின்னா இந்த விஜய். அதை நல்லா கருத்துல உள்வாங்கிக்கிட்டு எது சரி எது தவறு அப்படின்னு மக்களாகி நீங்க தான் முடிவெடுக்கணும். ஒருவன் தன்னோட இயல்பு நிலையை மாற்றி ஒரு வேடத்தை அடைகிறான் என்றால் அது எதற்காக? அவருக்கு இயல்பான நடிப்பு சொல்லியே தரணும். அவர் தான் ஒரு நடிகராச்சு, அவருக்கு அனைத்துமே வரும், அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆனா அவர் இந்த வேலையை செய்வதற்கான காரணம் என்ன? இந்த இஸ்லாமிய சகோதரர்களோட வாக்கு பறிக்கணும். இதை தவிர வேற என்ன இருக்க முடியும்? அதாவது எப்படின்னா திரைமொழி பேசி பல இளைஞர்களை நாசமாக்கி பைத்தியக்காரனாக்கி விட்டார். அதே போல இந்த இஸ்லாமிய சகோதரர்களா இருக்கக்கூடிய இந்த ரசிகர்களை மேலும் ஒரு பைத்தியமாக்கி தன் வசத்துல வச்சுக்கணுங்கிறது தான். அல்லாஹ்வோட பெரிய நம்ம தலைவணங்கக்கூடிய ஒரு ஆளுன்னு சொல்றோம். ஆனா இந்த விஜய் அவர்களுக்கு தலைவணங்கி அவர்தான் அப்படின்னு சொல்லி கூச்சலிடக்கூடிய ஆட்களை நம்ம பார்க்கிறோம். அப்ப இதன் போக்கு என்ன? நீ உன்னிடத்திலே இருந்து கொண்டு, நீ உன்னை போல இருந்து கொண்டு, நீ சக மதத்தினை சக மார்க்கத்தை ஏற்றவர்களை நீ நேசிக்கிறதும் அவர்களுக்கான ஏற்பாடுகளை செய்யறதும் அது நேர்மை, உண்மை, உளமாற செய்யக்கூடிய வேலை. ஆனால் ஒரு வேடமிட்டு நீ அதை செய்கிற அப்படின்னா அதனுடைய நோக்கம் என்ன? அப்ப இதெல்லாம் சிந்தித்து பார்த்து நாம் பயணப்பட்டு கொண்டிருக்கிற பாதை இந்த தமிழ்நாட்டில் யார் என்னென்ன வேலை செய்யறா அப்படிங்கிறத மக்களாகி நீங்க தான் சிந்திக்கணும். இது விளையாட்டுக்காக நம்ம சொல்லவில்லை, விளையாட்டுக்காக இந்த இதை எடுக்க போறதில்லை. இது ஒரு உண்மை இருக்கு.